சுகமாக வாழி சிவபெருமானே வணக்கம் 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 வாழும்படி ஆசீர்வாதம். ஐயா பரமேஸ்வரனே கையிலே வாசா என்ன ஐயா நான் கொஞ்சம் நாளை கருணவை நடக்கட்டும். அவர் எப்பேற்பட்ட ஆளு திருவண்ணாமலை இருக்கக்கூடிய அண்ணாமலையாச்சு. சரி, அவர் பாதத்தை வந்து ஒரு பொம்பளை தீண்டி கும்பலா மாதிரி ஆடி திருவண்ணாமலையில பொம்பளை கிரிவலம் போலையா, அன்னதானம் போடலையா, அந்த பரமக்கரனை சேவிக்கலையா, எதனால பரமக்கரனை சாமி கும்பிடாதுன்றப்ப பொம்பளைங்க கிரிவல பாத சுத்துறாங்க, மாலை போடுறாங்க, அன்னதானம் போடுறாங்க, பஜனை பாடுறாங்க, இல்லன்னு சொல்ல. சரி, இந்த நேரத்துக்கு நீ சுத்தமா இருக்கிறியா? அடா கரணம் போந்த பையா, 5 நாள் மஞ்சள் தேய்ச்சி குளிச்சுட்டு சுத்தமா வந்து புட்டாரி போந்த புட்டாரி பையா. ஆனா கட்டாது சித்தமலை இருட்டுமா உனக்கு ஏண்டா போறேன் ஆண்டி பெருத்தது திருவண்ணாமலை வந்து பாரு. கிரிவல பாதையில எல்லா சாமியாரும் அப்படியே ஜோடி ஜோடி இருக்கிறாங்க. அதுக்கு உனக்கு என்ன போறாங்க? அவங்க சுத்தபத்தமா இருக்கிறாங்க, ஜோடி ஜோடியா போறாங்க. இப்ப பாடியே போட மாட்டேன் வரா பாடி போட அந்த அளவுக்கு நீ போய் பாக்குறியாவல? நான் தாங்க எல்லாம் போட எடுத்து கொடுக்குறாள். சரி சரி, எதுக்கு அப்ப அவளுக்கு ஒரு தொடர்பு? ஆமா, அவங்க லாகில அவங்க தொடர்புக்குதுன்ற ஐயா, ஒண்ணுத்துக்கு லாகில பையன் அவன் தொடர்புக்குதுன்ற பாருங்க. திருவண்ணாமலையில நாகப்பழம் ஈஸ்வரன் கட்டணும். சரி, ஏகமா வளர்க்குறாங்க. என்ன குளிர் காயிடா ஒண்ணு வச்சு அதோட குளிர் காயிடா அப்பா வெள்ளத்தால் அறியாது பெண் தன்னில் வேகாது, வேண்டனாலும் கொல்லத்தான் முடியாது, ஒருவருக்கு கொடுத்தாலும் நினைவின்றி குறைவிடாது, அது கல்லற்கோ பயமில்லை, காவலுக்கோ மிக எளிது. அப்பேற்பட்ட கல்வி கற்றுவந்த எந்நாட்டிற்கு பொன்னாடு அப்படி ஒரு முடியான நமக்கு ஒரு தாய் திருநாடு இந்த ஆர்கவாடி கிராமம் அமைந்திருக்கும். இப்போது வழிபெற்றக்கூடிய எவன் அழிந்தாலும் சிவம் அழிவது கிடையாது. இந்த ஈஸ்வரன் அவர் வழிபடக்கூடியவர்கள் முனி ஈஸ்வரன். இந்த சிவபெருமானுடைய மறு அம்சம் தான் அந்த முனி ஈஸ்வரனை வழிபட்ட வகையறா அனைவருக்கும். சரியா சொல்றாஜி? 3 வகைரா. 3 வகைரா. ஆமா, என்னென்ன வகைரா சொல்லுங்க. என்னென்ன வகைரா? செந்திராமுட்டு வகைரா, செலிமுட்டு வகைரா, அப்புறம் மூக்குமுட்டு வகைரா, மூக்கமுடு. அதாவது தம்பி, உலகத்தில் எத்தனை தெய்வம் வேண்டுமானால் இருக்கலாம். ஆனால் யாருக்கு எந்த குல தெய்வமோ அதுதான் நம்ம காப்பாற்ற தெய்வம். கண்டிப்பா நான் சிவனா இருக்கலாம், நாராயணா இருக்கலாம், எத்தனை பேர் இருந்தாலும் சரி, யாருக்கு குலதெய்வமோ அவர்கள் குலதெய்வம் தான் அந்த குடும்பத்தை, அந்த வம்சத்தை காப்பாற்றும். அப்பேற்பட்ட முனி ஈஸ்வருடைய வகையராவை சேர்ந்த அந்த 3 வகையரா நீ நல்லவளை கட்டி கொடுக்க மாட்டேன், நாய் தான் போய் கட்டி கொடுப்பேன். அதேதான்
அப்பேற்பட்ட இந்த அதை வழிபட்டு அந்த 3 வகைராவுக்கும் மற்றும் ஆர்க்கு வழி சொன்னா இந்த தெருக்கூத்திற்கு இந்த கலைக்கு ஆர்வத்தோடு காத்திருக்கக்கூடிய அருமையின் மாதா பிதா குரு தெய்வம் தாய் தந்தை தமக்கு இங்கு அமர்ந்திருக்கின்ற அனைவருக்கும் உங்களுக்கும் என் பணிவான வணக்கம். எப்படி விளக்கம் சொல்லு நல்லா உத்து பாருமா. உத்து பார்த்தா பாம்பு குட்டியா மேது பட்டி போட்டி மாறிக்கிறீ காய் வேசி தம்பி இவர் சக்கரன் சதாதர மூர்த்தி வந்தே யானை முதல் எறும்பு வரை அனைத்து ஜீவன்களுக்கும் படி அளக்க பெருமான் பரம கடவுள் உட்காந்து அமர்ந்திருக்காங்களே அனைவரையும் படி அளக்கு பரம கடவுளா? ஆமா. உன் மேல அவர் சந்தேகம் என்னடா பரம கடவுளே மேல கண்டிப்பா பெருத்த சந்தேகம். என்ன சந்தேகம்? ஐயா ஆதியில வந்தவரா இல்ல பாதியில வந்தவரா மூணாவது வந்தவரா இப்ப வந்தவரா? அந்த இந்த 4 ஈஸ்வரன் எந்த ஈஸ்வரன்? ஆதியில வந்த பரமக்கடவுள் மரக்காசுரனை கோபிரளவா போட்டார். அந்த பாதியில வந்த பரமக்கடவுள் மரக்காசுரனை தலைவெட்டி போட்டார். 3வது வந்த பரமக்கடவுள் கிலோவல கொடுத்தார். 4வது வந்த பரமக்கடவுள் ஸ்மார்ட் கார்டு கொடுத்தார். அது ஸ்கேன் பண்ண உடனே 1 கிலோ சர்க்கரைக்கு 150 சர்க்கரை குறையுது. 25 கிலோ அரிசிக்கு 1.5 கிலோ அரிசி குறையுது. நாளுக்கு நாள் அளவு படிகொண்டே வருகிறது, குறைஞ்சு கொண்டே வருகிறது. அப்ப என்ன 2026 வந்த பரமக்கடவுள் 6வது மாசம் வந்த பரமக்கடவுள் 2026 வருஷம் 6ஆம் ஆண்டு 6வது மாசம் வர்ற பரமக்கடவுள் அள்ளி கொடுப்பாரோ எண்ணி கொடுப்பாரோ கிள்ளி கொடுப்பாரோ அது தெரியாது. 4வது மாசம் ஏப்ரல் மாசம் ஏப்ரல் மே முடிஞ்ச உடனே எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அடுத்தது அள்ளி கொடுக்க போறவங்களோ அது எண்ணி கொடுக்க போறவங்களோ தெரியாது ஐயா. சரி, இந்த 5 ஈஸ்வரன்ல நீ அந்த ஈஸ்வரன். ஆமா. ஆனா 2026 கடவுள் மரக்காசுரி கோபுரளவா கொடுக்குற மாதிரி பண்ணு, அள்ளி கொடுக்குற மாதிரி பண்ணிட்ட. அப்புறம் 2031 ஒரு வேலை தீர்த்துருவோம். நந்திகேஸ்வரா, யார் எதை கொடுத்தாலும் சரி கொடுத்தாலும் இந்த சிவனை பார்க்க வேண்டுமானால் இப்ப நீ சொல்ற இந்த அளவு அல்ல தம்பி. என்னை ஒருவர் பார்க்க வேண்டுமானால் ஒரு வாரம் என்பது 7 நாள், ஒரு மாதம் என்பது 30 நாள், ஒரு வருடம் என்பது 60 நாள், 4 யுகம் என்பது அந்த பரிடம் 4 யுகம். கிரேதா துவாபரி கலியுகம் 4 யுகம். இந்த கலியுகம் எவ்வளவு காலம் தம்பி? 4,32,000 வருஷம் இந்த கலியுகம். 4,32,000 வருஷம் இந்த கலியுகம். அதற்கு முன்னால் துவாபர யுகம் 8,64,000 வருஷம். அதற்கு முன்னால் திரேதா யுகம் 12,96,000 வருடம். 12,96,000 வருடம். அதற்கு முன்னால் திரேதா யுகம் 17,28,000 வருடம். 17,28,000 வருடம். தம்பி, இந்த 4 யுகமும் ஒன்றாக கூட்டினால் அதற்கு பெயர் ஓர் சதுரயுகம். அந்த சதுரயுகம் 1000 கூடினால் என்னங்க சத்தம்? 1000 கூடினால் அது ஒரு மகா யுகம். இவ்வளவு காலம் கடந்து இவ்வளவு யுகத்தை முடித்து காலம் கடந்தால் தேவர்களுக்கு ஒரு நாள் அந்த ஒரு நாள் தினத்தில் 33 கோடி தேவர்கள் 44 ரிஷி கூட்டம் அஷ்டதிக்கு வாழர்கள் யாவற்றமான பேர்களும் ஒன்று கூடி இவ்வளவு காலம் காத்திருந்தால் இந்த சிவனை ஒரு சனம் தரிசிக்கலாம். என்னை பார்ப்பதற்கு இவ்வளவு காலங்கள் அந்த நாள் முதல் இந்த நாடிய வரை யானை முதல் எறும்பு வரை அனைத்து ஜீவன்களும் பாதி அளக்கும் ஒரே பரம கடவுள் நான் ஒருவன். நம்ம எப்ப போறோம்? ஒரே ஒரு சிட்டில 50 வருஷம் 70 வருஷம் 80 வருஷம் 90 வருஷம் அப்படியே பிறக்கிறோம், வாழறோம், சாகுறோம். ஒரே வினாடிதான். ஆமாண்டா மொட்டையா.
வா 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 நான் 16 பையன் அதெல்லாம் வரணும் விடு தம்பி ஓ அப்ப இப்ப புரிகிறதா இந்த சிவபெருமான் எனக்கு 2 மனைவி ஓ 2 மனைவி என் தலை மீது கங்கை சரீர உமாமகேஸ்வரி. 2 மனைவி 2 பிள்ளை யானை முகம் பாண்டவை விநாயக பெருமான் அழகான வடிவேல் எங்க குடும்பத்துல எந்த குறைபாடும் இல்லை கிடையாது ஆனா 63 நாயன்மார்கள் 63 நாயன்மார்கள். சம்போ மகாதேவ சம்போ சிவசங்கரா சம்போ சிவசங்கரா ஜெய சம்போ சிவசங்கரா ஏய் பொன்வாசி கடி தேவடியா மட்டில உள்ள வாங்க வெளிய வாங்க ஏய் சம்போ சிவசங்கரா சம்போ சிவசங்கரா போ அங்க போய் வாரிங்க போங்க சம்போ சிவசங்கரா தேவா சம்போ சிவசங்கரா சொல்லல அப்பால போணும் சம்போ சிவசங்கரா போ ஐயா நீ சொல்லுங்க ஐயா ஆனால் இப்படி அழைப்பது இப்படி அழைப்பது 63 நாயன்மார்கள் அப்பன் சுந்திரர் மாணிக்கவாசர் திருநாளன் சம்பந்தர் திருநாவுக்கரசர் ஆமா. இப்படி அடியார்கள் எக்கச்சக்கமானவே எத்தனை பேர் இருக்கட்டும் இந்த உலகத்தில் உலகத்தில் காக்கக்கூடிய கடவுள் படி அளக்கு பெருமாள் கடவுள் யாரா நீங்கதாங்க உலகமே பேசிக்கிட்டு அண்ணாமலை கூட பரமகடவுள் தான் படி அளக்கக்கூடிய ஆளு அதானே அப்படி பேசுறாங்க 30 வருஷம் 35 வருஷமா தெரியும் செல்வராஜ் ஆமா இந்த முனீஸ்வர வகைராவை வழிபடக்கூடியவர் ஆமா சில பேர் தான் நமக்கு ஞாபகம் வருது ஏன்னா அடிக்கடி நம்ம வரது இல்ல கடலூர் பண்ருட்டி சேலம் திருச்சி பம்பாய்க்கு போயிடுறோம் பம்பாய்க்கு மால் போறோம் போல ஐயா ரெண்டு பேரும் மாலை போட்டு கொடு. நீ அதுக்கு போ ஆமா நாங்க வரல போவாங்க நாங்க வருவோம் சொல்லுங்க தம்பி ஓ அப்படி படியாளுக்கு பரமகடவுள் என்னை விட ஒருத்தன் உற்பத்தி ஆனா என்னங்க இது அப்பேற்பட்ட ஆளு யாரு அவன் யாரு அந்த ஏற்பாக அந்த அன்னை நான் காத்தேன் ஏற்பாகன்னு ஒரு அரசன் ஏற்பாகன்னு ஒரு அரசன் இப்போ நம்ம ஆர்காடி எடுத்துக்குவோம் இதுக்கு ஒரு தலைவர் ஒரு வைஸ் பிரசிடன்ட் ஒரு நம்பர் ஊராட்சி மன்ற தலைவர் அது மட்டும் இல்ல கவுன்சிலர் அது மட்டும் இல்ல முதலமைச்சர் இப்படி எம்பி பல வகையில் பிரிக்கிறோம் ஆனால் இந்த நாட்டுக்கு ஒரு ராஜா அந்த காலத்தில் இப்ப இது சிறிய ஊர் பெரிய ஊர் அல்ல இதுக்கு பெரிய ஊர்லாம் இருக்கு அது முயலத்திற்கு இருக்கு மாமாத்தூர் இருக்கு இப்படி பல கிராமம் இருக்கு அப்ப அதை விட பெரிய கிராமம் இருக்கு ஆனால் இது சிறிய ஊரை தவிர இந்த ஊரை ஆண்டு வரக்கூடிய ஏற்பாக ஒரு அரசன் சிறிய அரசன் தம்பி அவன் என்ன செய்யலாம் ஒரு தர்மக்கூடிய நாட்டி யார் வந்து எதை கேட்டாலும் கொடுக்கப்படும் யாரு எதை வந்து கேட்டாலும் கொடுக்கக்கூடிய கொடி கொடுக்கப்படும் அப்படின்னு கொடுத்துன்னு இருக்கான் எதை கேட்டாலும் இத பாத்துட்டான் என் பேரன் அவன் பாத்துட்டான் நேரா கையில வந்தான் பெரிய தாத்தா ஒரு பரமகடலையா பரமகடலா ஒரு சிறிய நாட்டு அரசன் வாரி அந்த ஏழை எளியோர் கத்துக்குட்டி கவிபாடி யார் எந்த பொருளை கேட்டாலும் வாரி கொடுங்க அவன் தாயா பரமகடல் நீ படியா இருக்கிற பரமகடல் நீ இல்லையா பூலோகத்தில் தாயா நீ வரத்துல நீ பேங்க்ல தாயா போடுற அப்படின்ட்டான் நான் தான் பேங்க்ல போறேன் இவன் நடுத்தருவுல போறான் அவன் என்னங்க வட்டி கொடுறாங்க 10 பைசா வட்டிக்கு தம்பி ஓ அப்படி கேட்காது கேட்கறான் அப்படி கேவலமா பேசுறான் யாரு நானுவேன் நீ இன்னும் படியா இருக்கிற சொல்ற பூலோகத்துல போய் பாரு ஒரு ஏற்பாகன் சிறிய அரசன் அவன் வாரி கொடுக்கறான் அவன் தான் படி அளக்கிறான் அவன் தான் பரமசிவம் அப்படி என்ன கேவலமா பேசுறான் அவனை விடலாமா உடனே இந்த சிவபெருமான் வேஷத்தை கலைத்து ஒரு சன்னியாசி ஒரு சாமியாரை நாட்டுக்கு அப்படி போறான் பழுத்த பழமா அது போகும்போது என்ன பார்த்ததும் பாருங்கள் அப்படி அழகா வரவேற்பு கொடுக்கறான் ராஜ மரியாதை சரி பார்த்தேன் அங்க போனேன் உட்கார்ந்தேன்
பால் பழங்களை கொடுத்து புளிசி மாதனை போட்டு அடியார் வந்த காரணம் காரணமே என்ன அப்ப நான் கேட்கிறேன் புலித்தோல் ஆமா புலித்தோலாசனம் கால் மேல் கால் அமர்ந்திருக்க ஏற்பாக இது என்னப்பா கொடி இது தர்ம கொடி எதை கேட்டாலும் வாரி வாரி கொடுக்கிற கொடி எதை கேட்டாலும் எதை கேட்டாலும் கொடுக்கக்கூடிய கொடி எதை கேட்டாலும் கொடுப்பேன். ஏய் ஓ எதை கேட்டாலும் கொடுப்பியா ஆ எதை கேட்டாலும் கண்டிப்பா கொடுப்பேன் அப்ப நான் என்ன கேட்டேன் ஆ. ஏற்பாக ஏற்பாக. உன் பொண்டாட்டியை என் கூட அனுப்பு ஒரு சாமியார் பாரு, ஒரு நாட்டு அரசன் போய் ஒரு சாமியார் போய் ஒரு சாமியாரு ஒரு தபத்துல இருந்தவர் ஒரு சாமியாரு உங்க அக்கால ஒரு யாகத்துக்கு ஒரு பொன் பொருள் கேட்கலாம் சாப்பாடு கேட்கலாம் சாப்பாடு கேட்கலாம் போய் ஒரு ராஜாவோட பொண்டாடி கேட்கறேன் ஒரு சாமியாரா இவன் சாமியார் எல்லாம் மாமியார் போனவனா என்னடா ஒரு சாமியாரு நீ போய் கேட்கலாமா ஒரு அடியாரா சென்று ஒரு பொன் பொருள் கேட்கலாம் போய் பொண்டாடி கேட்கிறீங்க டேய் அது என்ன கொடி இது தர்ம கொடி எதை கேட்டாலும் ராஜா கொடுக்கிற அது உன் மனைவியை என்னோடு அனுப்பு வா. அப்படி சொல்லி வாய முடுவதற்குள் அவன் மனைவி அழைத்து சாமியாரோட போதி போடி அப்படி கூட்டி அனுப்புறான் நானும் அச்சப்படல நேரா போனேன் கையை பிடிச்சேன். இப்படி இழுத்துவா. நான் விட மாட்டேன் அவர் பேரே சாமியார் தான் அப்படி இழுத்து வரேன் பார்த்தா எல்லோரும் நாட்டு மக்கள் நம் நாட்டின் மகாராணி அனு ஒரு சாமியாரோட மகாராணி. ஏய் சாமியாரே சரி. என்ன மந்திரம் பண்ண தங்கோயாளி கோபாலி ஏய், அப்படின்னு குத்தலாம். அப்படி நாட்டு மக்கள் உனக்கு கொடுத்து அடிக்கிறாங்க அதிக வரான் உடனே கேட்டேன் கேட்டேன் ஏற்பாக ஏற்பாக்கா அனுப்புற மாதிரி அனுப்பிட்டு அனுப்பிட்டு உன் நாட்டின் மக்களை விட்டு என்ன ஒதுக்க பாக்குறியா பாக்குறியா டேய் புடுங்கடா தர்ம கொடியா கொடுங்கடா டேய் அப்படின்னு சொன்னேன் கொஞ்சம் பொறுங்க பொறுங்க. எடுத்தா வாழாய் வாளாயிட்ட. என்னை எவன் தடுத்தானோ தடுத்தானோ. அவன் பூரா பேரு வெட்டிட்டான் கட்டி தலை காட்டிட்டான் சாமி யார் தடுக்க மாட்டான் கூட்டி போங்க வீட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டான் ஆமா அப்படி சொன்ன உடனே சொன்ன உடனே. நானும் கையை பிடிச்சு கூட்டிட்டு போறேன் கூட்டிட்டு போறேன். அப்படி நேரா போனதா அங்க ஈருடைய மட்டும் ஈடியம் பட்டு எதுக்க அந்த வழியா தான் முந்து திருப்பட்டுக்கு போகணும் நீ போறீங்க அப்படி போகும்போது சொல்லுங்க அப்படி போகும்போது போகும்போது. அங்க பார்த்தோம் ஓஹோ நம்ம ஆர்க்கவாடி தான் பொண்ணு கொடுத்தோம் கொடுத்தோம். ஆனா இந்த பெண்ணு ஒரு சாமியார் ராஜா கூட்டு போறான். இட்லி பாருங்க என்னவோ மந்திரம் பண்ணிட்டான் ஆமா. அவன் பூரா பேரு தடி தூக்குறான் கோயாளி கோமாளி கோக்காளி கோயாளி இதாண்ட சாகரி கேக்குறியா காலை ஓடி அப்படி கேட்டதும் விழுந்து ஓடியாடுறான் ஓடிடுறேன் டேய் ஏற்பாகா ஏற்பாகா. அனுப்புற மாதிரி அனுப்பிட்டு அனுப்பிட்டேன் உன் மாமியார் சேனங்களை விட்டு என்ன ஒதுக்க பாக்குறியா பாக்குறியா? டேய் இந்த தர்ம கொடிய புடுங்கடா அவன் என்ன சொல்றான் ஆ கொஞ்சம் பொறு கொஞ்சம் போடுங்க எடுத்தா வாழாயிட்ட வாழாயிட்ட. என்னை எவன் தடுத்தானாங்க அவளா? அவனையும் வெட்டிட்டான் மொத்த பேர் வெட்டியாச்சு சாமி ஓ இனிமேல் யாரும் தடுக்க மாட்டான் அனுப்பாங்க என் மனைவியை அழைத்துங்கோ அடுத்து அச்சம் இல்லாமல் கலக்கம் இல்லாமல் இல்லாமல் அனுப்பி வைத்தான் ஒரு அடி எடுத்து வைத்தான் வச்சான். ஏற்பாகா ஏற்பாகா. நில் நில். உன் தர்மத்தை தர்மத்தையும் இந்த பரம கடவுள் மெச்சினேன் மெச்சினே. அப்படி என்று உமா மகேஸ்வரியோடு ரிஷப வாகனத்தில் ஆண்டவனுக்கு காட்சி கொடுத்தேன் அவன் தான் 63 நாயன்மார்களில் இயற்கை ஆனால் இந்த இரு நாட்டு குடிமக்களை வெட்டலாம் பாரு எல்லோருக்கும் திருக்கையாய் கைலாயத்தில் சொர்க்கம் சொர்க்க பதவியை கொடுத்து அடியாருக்கு அடியாராக சென்று காட்சி கொடுக்கக்கூடிய கருணை சக்தி இல்லை சிவம் இல்லை சக்தி இல்லை. இருவருமாக நின்று காட்சி கொடுக்க வேண்டும் காலதாமதம் இல்லாமல் உமா மகேஸ்வரி அழைத்து அம்மா வாருங்கள். மகேஸ்வரி நடிப்பா
ஆட்டு மதிச்சு கைக்கு அருவாள் இடுப்பு இல்லாம ஸ்கேன் பண்ணி பாருங்க பேசிக்கிறீங்க என்ன தூக்கு பாருங்க சம்பளம் சம்பளம்